விருச்சிக ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் 2025 விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் வந்து பார்க்க போறோங்க. ஸோ இந்த விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் சில கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங்ல வந்து நிறைய கஷ்டங்கள் வந்து பட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு நிலையை வந்து நீங்க வந்து ஏற்படுத்தி வச்சிருப்பீங்க. ஸோ கஷ்டப்பட்டிருந்தாலும் நீங்க வந்து ஒரு செட்டில் ஆகிற அளவுக்கு ஓரளவுக்கு வந்து செட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அப்படி செட் பண்ணி வச்சிருந்த விருச்சிக ராசி நண்பர்கள் வந்து ஸோ இந்த மாதத்துல உங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் வந்து இருக்க போகுது அப்படின்னு தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த வேலை, தொழில் இது மாதிரி இந்த விஷயத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா நீங்க ஏதாவது வேலை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பட்சத்துல, கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம, நீங்க யாராவது ஃபாரின் கண்ட்ரிஸ் ஏதாவது டிராவல் பண்ணணும், இல்ல ஸ்டடீஸ்க்கு போகணும், அப்படி இல்ல நீங்க வந்துட்டு ஒர்க்குக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விசா அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் தான் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்க போகுதுங்க. ஸோ கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நடந்திருக்கு. கடல் தாண்டி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போற முயற்சியை வந்து நீங்க வந்து கைவிட வேண்டாம். அது வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா, என்னடா இது நம்ம கஷ்டத்துல இருக்கிறோம். நம்ம வந்து நம்ம வேலைக்கு ஒரு பர்மனெண்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு டெம்பரரியா வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து பர்மனெண்ட்டான ஜாப் வந்து மாற்றத்துக்கான வாய்ப்பு இந்த மாதத்துல வந்து இருக்குங்க. ஸோ கண்டிப்பா வந்து டெம்பரரியா வேலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா வந்து பெர்மனெண்ட்டா வந்து மாறுங்க. ஸோ அது எந்த ஒரு துறையா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் துறையா இருந்தாலும் சரி, இல்ல பிரைவேட்டா இருந்தாலும் சரி, எந்த ஒரு செக்டாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து பெர்மனெண்ட்டா வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களோட வேலைக்கு ஏத்த மாரி, உங்க வேலைய வந்து உங்க வேலை திறமைக்கு வந்து அங்கீகரிக்க மாரி, உங்க மேலதிகாரியோ, உங்க முதலாளியோ வந்து உங்களுக்கு வந்து அங்கீகரிப்பாங்க. பரவால்ல, இந்த பையன்ட்டு இந்த வேலைய குடுத்தா கரெக்ட்டா செய்வான், நல்லா செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள வந்து அப்ரிசியேஷன் வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு பதவி உயர்வு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க இந்த மாதம். ஸோ இந்த மாதத்துல உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து உடனே வந்து நடக்க போகுதுங்க. ஸோ நீங்க ஏதாவது பழைய கடன்கள் நீங்க ஏதாவது அடைக்கணும்னு நினைச்சாலும் தாராளமா அடைக்கலாம். இல்ல நீங்க ஏதாவது குடுத்து வாங்குறதுல ஏதாவது கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டிருந்தாலும் இந்த மாதம் எல்லாமே வந்து சேருங்க. ஆல்ரெடி நீங்க ஏதாவது கடன் குடுத்துட்டு வாங்க முடியாம இருக்கிறீங்க பட்சத்துல, இந்த மாதத்துல கண்டிப்பா உங்களுக்கான அத திரும்பி பெறக்கூடியான வாய்ப்புகள் நிறைய வந்து இருக்குங்க. ஸோ பழைய கடன்களை கட்டி முடித்து புதிய சேவிங்ஸ் ஏதாவது ஒரு சேவிங்ஸ் நீங்க வந்து இந்த மாதத்துல வந்து தொடங்குவீங்க. அது சின்னதா இருக்கட்டும். ஒரு ரூ. 10 இருக்கட்டும், இல்ல ரூ. 1 இருக்கட்டும். ஒரு சேவிங்ஸ்ன்னு வந்து இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து தொடங்குவீங்க. கண்டிப்பா அத வந்து தொடங்குவீங்க. ஸோ மத்தபடி இந்த மாதத்துல உங்களுக்கு வந்து சுப நாட்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 9, 13, 17, 22, 26. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சிறப்பான நாளா வந்து இருக்குது. ஸோ நீங்க ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தாராளமா இந்த நல்ல நாட்கள்ல நீங்க வந்து எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வெற்றி வந்து கை கொடுங்க. ஸோ நீங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஏதாவது புதுசா ஏதாவது ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும், இல்ல ஏதோ ஒன்று லான்ச் பண்ணணும், இல்ல பிரான்ச்சஸே வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு தாராளமா பண்ணலாம். இது வந்து உங்களுக்கான கரெக்டான நேரம். ஸோ கரெக்டான நேரத்துல நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து நீங்க பண்ணக்கூடிய தொழில் வந்து லாபத்தை வந்து ஈட்டி தருங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கான டைம் இது. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க பார்ட்னர்ஷிப்பா இருந்தாலும் சரி, நீங்க வந்து பார்ட்னர்ஷிப்ல தான் பண்ண போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, தயவு செய்து உங்களோட பார்ட்னர்ஷிப் யார் பண்ண போறாங்களோ அவங்க கிட்ட வந்து தெளிவா பேசி முடிவெடுத்துங்க. ஸோ நான் இப்படிதான் இந்த இது இப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா முடிவு பண்ணிட்டு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ப்ளஸ்ஸா இருக்குங்க. ஏன்னா நீங்க ஒரு சில விஷயத்துல நிறைய விஷயத்துல ஏமாந்துருப்பீங்க. தொழில்லயே வந்து நிறைய விஷயத்துல ஏமாந்துருப்பீங்க. ஸோ அதனால வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பேசி முடிச்சுட்டு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஸோ மத்தபடி வந்துட்டு உங்களுக்கு வந்து வேலையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. கல்வி சம்பந்தப்பட்டது இங்க ஏதாவது நல்ல சிந்தனை வரும். நல்ல படிப்பு திறன் வந்து நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த கல்வியில வந்து பிரச்சனை இல்ல. வேலை தேடுறதுல பிரச்சனை இல்ல. தொழில்லயும் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லைங்க. ஸோ நீங்க ஏதாவது புதுசா ஒப்பந்தம் செய்யணும் அப்படின்னு நினைச்சா கூட கண்டிப்பா வந்து தாராளமா செய்யலாம். ஸோ அதுக்கான நல்ல நேரம் தான் இந்த நேரம். ஸோ நீங்க ஏதாவது வண்டி வாகனம் வாங்குறது, இல்ல வந்து வீடு, மனை, ஆஹ் லே இது லேண்ட் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல வீடு வாங்குறதா இருக்கட்டும். ஸோ இது மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கண்டிப்பா அதுக்கான அமைப்பு வந்து இந்த மாதத்துல இருக்கு. ஸோ நீங்க வந்து வாங்குனீங்க, அப்படி இல்ல முடிஞ்ச வரைக்கும் உங்களோட அதாவது நகை சம்பந்தமா இது ஏதாவது வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ கோல்டு இது மாதிரி
வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுல வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு வந்து சேவிங்ஸ்ன்னு ஒண்ணு கண்டிப்பா வந்து உயர்ந்தே தீரும். ஸோ மத்தபடி பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் வந்து உங்களுக்கு வருமானம் வந்து ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் க க அ கொஞ்சம் லோவா இருந்தாலும் போக போக ஒரு கணிசமா வந்து உங்களுக்கு வந்து வருமானம் வந்து இந்த மாதத்துல வந்து உயரும். வருமானம் உயர்றனால செலவுகள் வந்து அதிகரிக்கலாம். செலவுகள் அதிகரிக்கிறனால என்ன செலவுனா, நீங்க இந்த மாரி இந்த கோல்டு வாங்குறது, லேண்ட் வாங்குறது, இது மாரி வண்டி வாங்குறது, இது மாரி ஏதோ ஒரு செலவு வீட்டுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்குறது, பொருட்கள் ஏதாவது வாங்குறது. ஸோ இது மாரி வாங்குறதுல வந்து செலவுகள் வந்து அதிகரிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு தேவையான்னு பார்த்து செலவு பண்ணீங்கன்னா, கண்டிப்பா செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா, கண்டிப்பா சேவிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உயரும். பழைய கடன்களை வந்து ஏதாவது பழைய கடன்கள் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, சப்போஸ் உங்ககிட்ட கடன் இல்லாம கூட இருப்பீங்க நெறைய பேரு. ஸோ கடன் ஏதாவது பழைய கடன்கள் வச்சிருந்தீங்கன்னா, அந்த பழைய கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாரி கண்டிப்பா நல்லா நல்லா இருக்கு. ஸோ பங்கு சந்தையில ஏதாவது முதலீடு பண்ணணும் அப்படின்னு வச்சுட்டு, இல்ல ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். ஸோ பங்கு சந்தையில பொறுத்தவரைக்கும் நீங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்றது நல்லது. ஸோ குடும்பத்துல இருக்கிற பொருளாதாரம் நிலை வந்து கண்டிப்பா வந்து உயரும். ஒரு குடும்ப கஷ்டங்கள்லாம் வந்து குறையும். ஸோ இதனால வரைக்கும் குடும்பத்துல வந்து எல்லாமே கஷ்டப்பட்டுருப்பீங்க. நீங்க கஷ்டப்படுறது இல்லாம குடும்பம் சேர்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களால வந்து குடும்பத்திலயும் கஷ்டங்கள் வந்து குறையும். ஸோ திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாவது முயற்சி எடுத்தீங்க, முதலிய ஸ்டெப் ஏதாவது நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஸ்டெப் வந்து வெற்றியை வந்து கை கொடுங்க. ஸோ நீங்க அதை வந்து காதலா இருக்கட்டும், இல்ல அரேஞ்ச் மேரேஜா இருக்கட்டும், ஸோ நீங்க வந்து பொண்ணு பார்க்க போறீங்களா இருக்கட்டும், நீங்க வந்து எடுக்கக்கூடிய ஸ்டெப்ல வந்து கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. ஸோ குடும்பத்துல பொறுத்த வரைக்கும் பெரிய உடல்நிலையில பொறுத்த வரைக்கும் எந்த பெரிய ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. சின்ன அந்த கை, கால் மூட்டு வலி தான் வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமா எடுத்துக்கங்க. ஸோ ஏன்னா நீங்க நிறைய அலைய வேண்டியதா இருக்கும். டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கும். பிசினஸ் விஷயமா இருக்கட்டும், இல்ல வேலை நிமித்தமா இருக்கட்டும். ஸோ நிறைய கொஞ்சம் அலைய வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த அலைச்சல்னால உங்களுக்கு தலைவலி, டென்ஷன் வரலாம். இல்ல சின்ன சின்ன கை, கால் வலி வரலாம். ஸோ இதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கங்க. ஸோ வீட்ல வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த மாதம் இது நான் சலசலப்பா இருந்திருக்கும். ஸோ இதனால வரைக்கும் கொஞ்சம் சலசலப்பாவே போயிட்டு இருக்கும். அந்த சலசலப்பெல்லாம் நீங்கி கொஞ்சம் அமைதியை வந்து இந்த மாதம் உங்களுக்கு வந்து அமைதியா வந்து அமையுங்க. ஸோ உங்களால முடிஞ்ச வரைக்கும் தியானம் ஏதாவது செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்க உங்களுக்கு டென்ஷன் முதல்ல வந்து குறையும். வழிபாடு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இது ஆடி மாசங்கிறனால நான் சொல்றது. பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது சின்ன ஒரு பரிகாரமோ, ஏதோ பூஜையோ, இல்ல அன்னதானம் ஏதாவது உங்களால முடிஞ்சது ஏதாவது ஒரு 4 பேத்துக்கு ஒரு அன்னதானமோ, இல்ல 4 பேத்துக்கு கொடுக்க முடியலன்னா ஒரு 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 பேத்துக்குனாச்சும் கொடுக்கலாம். ஸோ உங்களால முடிஞ்சது ஏதோ சின்ன ஒரு அன்னதானம் ஏதோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவா மாதமா இந்த மாதம் வந்து அமையுங்க. கண்டிப்பா நல்லா பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்றது ஒரே விஷயம் தான். உங்களுக்கு டைம் கிடைச்சா தெரிஞ்சது முருகன் கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு வாழ்க்கையில புதிய மாற்றங்கள், புதிய திருப்பங்கள் வந்து நீங்க வந்து பார்ப்பீங்க. ஸோ திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு வாட்டி டைம் கிடைக்கிறப்ப போயிட்டு வந்துருங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதிர்ஷ்ட நாட்கள் தான் நான் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன். 9, 13, 17, 22. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட நாளா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும், புதுசா ஏதாவது முயற்சிகள் எடுக்கும்போது இந்த நாட்கள்லாம் எடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வந்து கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ ஸோ மச்.